தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. திமுக வேட்பாளர் செல்வராஜ் அறிமுக கூட்டத்தில் சட்டவிரோதமாக பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் பல்லடம் அருகே திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக வேட்பாளர் செல்வராஜ் அறிமுக கூட்டத்தில் சட்டவிரோதமாக பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் பல்லடம் அருகே திமுக வேட்பாளர் செல்வராஜ் அறிமுக கூட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை என்றும் குற்றச்சாட்டு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயன், இது தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல திமுக கட்சியினர்கள் மற்றும் மண்டப உரிமையாளர்கள் மீது பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 8 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது குறிப்பா திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், அவினாசி, தாராபுரம், மடத்துக்குளம், உடுமலை உட்பட அந்த 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த தொகுதிகள்ல அதிக வாக்காளர்களை கொண்டது பல்லடம் தொகுதியாகும். இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 480 வாக்குச்சாவடிகள் இருக்கு. மொத்தம் 3,22,530 பேர் இருக்காங்க. இதுல வருகிற 23ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில அதனை ஒட்டி தேர்தலில் போட்டியிடக்கூடிய பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்கள்ல அறிமுக கூட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. அதன்படி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சித்தம்பலம் கிராமத்துல கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற அந்த திமுக வேட்பாளர் செல்வராஜ் அறிமுக கூட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை. அதே மாதிரி கூட்டம் முடிந்த பின்னர் அழைத்து வந்த அந்த பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த அந்த வீடியோ வெளியானதால வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரேஷ்குமார் அளித்த புகாரின் பேர்ல திமுக கட்சியினர்கள் மற்றும் மண்டப உரிமையாளர் மீது தேர்தல் விதிமுறைகளை மீறி அனுமதியின்றி கூட்டம் நடத்தியது மற்றும் பொதுமக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த பிரிவுகளின் கீழ் பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துல பல்லடத்துல முதலாக திமுகவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விஜயன், தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.